ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வெளியில வந்து பாக்குற நேரம் அவங்க மாமகார அங்க நின்னுகிட்டு இருக்கான். ஆக்சுவலா பார்த்தா இன்னைக்கு இவன் வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அதனாலதான் ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸா குளிச்சுட்டு இருந்துட்டு இப்பதான் வெளியிலயே வரா. இவன் வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா ட்ரெஸ்ஸையாவது எடுத்துட்டு போயிருப்போமே அப்படின்னு சொல்லி அவ பதட்டமா நின்னுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து கூடியே வளர்ந்திருந்தாலும் ஒருத்தனோட பார்வை மாறுறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது இவன் நம்மள தப்பா பாக்குறான் அப்படின்றது. எங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால உங்க அக்கா வந்துட்டு அவங்க கூட அங்க இருந்து அவங்கள பாத்துக்கிறா. எனக்கு இன்னைக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்க வேண்டியது, பட் ஆனா வேலை இல்லைன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்ப அக்காவும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவன் மேல ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போக ட்ரை பண்றா. அப்ப உடனே இவன் என்ன பண்றான்னா டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிட்டு, இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு கம்பெனி கூட உங்க அக்கா தான் இல்லையே, எதுக்காக பயந்து தள்ளி போற? எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு வாட்டி விளையாடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறா. இவ வந்துட்டு அவன் விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி ரியாக்ட் பண்றாளே தவிர ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. அவன் ஆமா ஆமா சும்மாதான் விளையாடினேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறான். இவளோட பேரு வந்து ஜோயா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவ என்ன சொல்றான்னா, எல்லாம் உன் தப்பு தான், இப்போ வரைக்கும் உனக்கு 20-21 வயசு ஆக போகுது, ஆனா கன்ஃபார்மா நீ ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இல்லாம இருக்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், அதனாலதான் இது எல்லாமே. நீ ஃபர்ஸ்ட் யாரனா லவ் பண்ணு அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கு அந்த அளவு டேலண்ட் எல்லாம் இல்ல, பெருசா எவனும் என்கிட்டயும் வந்து ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நான் பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு அவ ஃப்ரெண்டு சொல்றா. நாளைக்கு கண்டிப்பா போய் நீ பாரு, நீ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்க அப்படின்னு தெரிஞ்சாதான் கொஞ்சமாச்சும் உன் மாமக்காரன் அடங்குவான் அப்படின்னு சொல்றா. ஹீரோ இன்னும் மறுநாளே வந்து என்ன பண்றா அப்படின்னா அவளோட பிளைண்ட் டேட்டை பார்க்கறதுக்காக காஃபி ஷாப்புக்கு போறா. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு வந்து ஃபோ. இவன் வந்து ஒரு பெரிய சிஇஓ. அங்க உட்காந்துட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோயினை தான் போய் பேசுறா. ஏன்னா வேற யாருமே அங்க காஃபி ஷாப்ல இல்ல. ஜோயாவோட பேரை சொல்லி, உங்களை தானே நான் வந்துட்டு இன்னைக்கு மீட் பண்றதா இருந்தது, ஜோயா சொல்லி தானே நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவோ ஆமா அப்படின்னு சொல்றான். என்னடா இது, இவர் நம்மளை விட ரொம்ப பெரியவரா இருப்பாரா, பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறா. இருந்தாலும் ஹீரோ வந்து அவளுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது எனக்கு 21 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நான் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் ஒரு பெரிய நல்ல கம்பெனில எனக்கு வந்துட்டு வேலை கிடைச்சிருக்கு இன்டர்ன்ஷிப்ல அப்படின்னும் போது எந்த கம்பெனி அப்படின்னு கேட்கறான். பார்த்தா ஹீரோவோட கம்பெனியை தான் சொல்றா. ஆனா அதுல நான் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல மாட்டான். உடனே டக்குன்னு இவனே என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் பயங்கர ப்ரெஷர், கல்யாணம் பண்ணிக்கணும்